இன்றைய தினம் பாலமுருகன் முன்பள்ளியில் சிறுவர் சந்தையின் கண்காட்சியின் நிகழ்வு இடம்பெற்றது. அதில் முன்பள்ளி சிறுவர்கள் மிகவும் சந்தோஷத்துடனும் ஆரவாரத்துடனும் இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. நாங்களும் அங்கு நடைபெற்ற சந்தையில் பங்கு கொண்டோம். அடுத்து அருகிலுள்ள அமைந்துள்ள முருகன் ஆலயத்திலிருந்து விருந்தினர்களை அழைத்து வரும் நிகழ்வு இடம்பெற்றது. அதில் விருந்தினர்களுக்கு சிறார்கள் மாலை அணிவித்து அவர்களை தமது முன்பள்ளிக்கு அழைத்து வரும் நிகழ்வு இடம்பெறுகின்றது. இச்சந்தை நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக அயல் முன்பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் ஏனைய பாடசாலை மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள், அனலை தீவில் உள்ள மக்கள் அனைவரும் வருகை தந்திருந்தனர். நாம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக தெற்கு பாடசாலை அதிபர் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி இந்நிகழ்வினை ஆரம்பித்து வைக்கின்றார். ஓகே, இப்போ நாம் சந்தைக்கு உள்ளே போகலாம். அங்கே என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஒருவர் பழக்கடை வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்றவர் தேங்காய் வியாபாரம். இன்னொரு மாணவி அந்த கீரை விற்று கொண்டிருக்கிறார். அங்கால தேங்காய் ஊர் முட்டை விற்று கொண்டிருக்கிறார். அங்கால கச்சான், சோளம், அங்கால இதில் பார்த்தீங்கன்னா சப்பத். இங்கால ஒரு உணவகம் ஒன்று இருக்கு, சோட்டிஸ் ஐட்டம், வடை, ரோல்ஸ். இங்காலையும் ஐஸ்கிரீம். அங்கால பார்த்தீங்கன்னா கழிவுப் பொருட்களிலான சிறுவர்களின் கைவண்ணத்திலான ஆக்கங்கள் கண்காட்சிக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. மிகவும் அழகாக இருந்தது. இந்நிகழ்வானது மிகவும் சிறப்பாக இடம்பெற்றிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நன்றி, வணக்கம்.